இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அவர் ரொம்ப நாளா காதலிச்ச ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்கு போறாரு. ஆனா அவர் கூட கிடையாது. வேற ஒரு பையனோட. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவ ஏமாத்திட்டு வேற ஒருத்தன கல்யாணம் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டா. பிரதீப்பும் நேரா மண்டபத்துக்கு போய், "நீ எதுவும் பேசாத. என்ன ஏன் கழட்டி விட்ட? அதுக்கான காரணத்த மட்டும் சொல்லு. நான் இங்கிருந்து டீசென்ட்டா கிளம்பிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அதுக்கு காரணத்த சொல்லவே மாட்றா. திடீர்னு எதிர்பாராத விதமா அந்த பொண்ணோட தாலிய இவர் பிச்சுறாரு. உடனே அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாருமே, "யார்றா அவன் தாலிய கழட்டினது?" அப்படின்னு நம்ம ஹீரோவ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம தெரியாம தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாரு. இருந்தாலும் அடி வெளுத்து கட்டுறாங்க. சோ பிரதீப்புக்கும் தாலிக்கும் இருக்கிற ஒரு பந்தம் இங்கவே ஸ்டார்ட் ஆகுது. போலீஸ்க்கும் விஷயம் தெரிஞ்சு மண்டபத்துக்கு வந்து பிரதீப் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம பிரதீப்பை வெளிய எடுக்கிறதுக்காக மமிதா உள்ள வராங்க. அப்பதான் யாரும்மா நீ? உனக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டா, பிரதீப்போட தாய்மாமன் பொண்ணு தான் மமிதா. சோ இவங்க 2 பேருமே சொந்தக்காரங்க தான். அதோட இல்லாம பிரதீப்போட தாய்மாமா சாதாரண ஆளே கிடையாது. பால்வளத்துறையோட அமைச்சர். சோ ஒரு அமைச்சரோட மருமகனா தான் நம்ம பிரதீப் இருக்காரு. உடனே போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்து, ஏன் சார் நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா உங்க மாமா அமைச்சர் அப்படின்னு. உடனே போலீஸும் நம்ம பிரதீப்ப ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது ஒண்ணும் நம்ம ஹீரோக்கு சீரியஸான விஷயமே கிடையாது. ஏன்னா அவர் அடிக்கடி லவ் பண்ணி பிரேக்கப் ஆயி அந்த பொண்ணுங்களும் இவரை விட்டுட்டு போயிடுவாங்க. சோ இதே தான் அவர் லைஃப் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோட மாமா சரத்குமாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் அவர் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா விட்டுறாரு. சரி விடுங்க மாப்பிள, நான் அமைச்சர் தாங்க, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு என்னென்னமோ ஐடியாலாம் குடுக்குறாரு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு என் விருப்பத்துக்கு என்ன இருக்குமோ நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு தனக்கு பிடிச்ச தொழில அவர் நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம பிரதீப் என்னதான் வேலை பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப பொதுவா பிறந்த நாள், கல்யாண நாள், பர்த்டே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விசேஷம் வரும். அது எல்லாமே அது சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பண்றது தான் அதோட வேலையே. சோ மமிதாவும் இதே கம்பெனில தான் இருக்காங்க. இப்ப அத்தை பொண்ணும், மாமா பையனும் 2 பேருமே ஒண்ணா தான் சேர்ந்து வேலை செய்றாங்க. ஒண்ணா ஜாலியாவும் சுத்துறாங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பாண்டிங் தான் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணும், ஒரு பையனும் ரொம்ப நாள் சேர்ந்து இருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்ப மட்டுமே கன்டின்யூ பண்ண முடியாது அப்படின்னு இந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. எப்படி நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுவாரோ, அதே மாரி நம்ம ஹீரோக்கு மமிதா ஒரு சர்ப்ரைஸ குடுக்குறாங்க. இத்தன வருஷமா நம்ம சொந்தக்காரங்களா இருந்து ஒண்ணா பார்த்து நல்ல நண்பர்களா இருந்தோம். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மமிதாவும் பிரதீப் கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. அதுக்கு பிரதீப்பும், ஆஹா இத்தன நாளா இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே தங்களோட காதல பரிமாறிக்கிறாங்க. சோ அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டிலாம் முடிஞ்சு 2 பேருமே ஒண்ணா காதலர்களா வீட்டுக்கு போறாங்க. ஆனா அப்படி போற வழியில திடீர்னு பிரதீப் ஒரு குண்ட தூக்கி போறாரு. "இங்க பாரு மமிதா, நீ எனக்கு காதல் ப்ரப்போஸ் பண்ணா அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஒன்னும் எனக்கு புடிக்கல." "என்னடா அப்ப புடிக்கும்னு சொன்ன, இப்ப புடிக்கலன்னு சொல்ற, என்னடா வெளயாடுறேன்னு?" சொல்லி கேட்கும்போது தான், "இல்ல எல்லாரும் முன்னாடி உன்ன புடிக்கலன்னு சொன்னா உனக்கு எவ்வளோ கஷ்டப்படும். அதனால தான் அங்க புடிக்கும்னு சொல்லி இப்ப உன்ன புடிக்கலன்னு சொல்றேன். நிஜமாலுமே உன்ன நான் அந்த ஃபீலோட பார்க்கல. உன் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல." அப்படின்னு மமிதாவோட ப்ரப்போஸ அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஒரு பொண்ணு வாண்டடா வந்து ப்ரப்போஸ் பண்ணா நீங்கலாம் இப்படிதான் பண்ணுவீங்களா? அப்படின்னு ரொம்பவே சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த ஒரு சம்பவம் மமிதாவ ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கு. ஆனா பிரதீப் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே கிடையாது. அவர் பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. அவரோட எல்லா ஃபிரெண்ட்ஸுமே ஏன்டா அந்த பொண்ணுக்கு நோ சொன்ன? அவ தான்டா உனக்கு கரெக்ட்டான பேர் அப்படின்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவருக்கு அது சுத்தமா கேட்கவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல எங்க பார்த்தாலும் மமிதாவோட மெமரீஸ் தான். ஏன்னா மாமன் பொண்ணு வேற 2 பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை செய்றாங்க. சோ உங்க 2 பேத்துக்குமே அவ்ளோ மெமரீஸ் இருக்கும். சோ நம்ம மமிதாவுக்கு அவசரப்பட்டு நோ சொல்லிட்டோமே அப்படின்னு பிரதீப் ஒவ்வொரு நாளுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரே நினைச்சு பார்க்குறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன். மமிதா தான் எனக்கு ஏத்த ஜோடியே. அவள நான் மிஸ் பண்ணியிருக்க கூடாது. சோ கண்டிப்பா அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டு அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிறாரு. உடனே தன்னோட மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாப்பிள. என் பொண்ணு வெளியூருக்கு போயிருக்கா. ஏன்னா காதல் தோல்விய யாராலயும் தாங்க முடியாது. அதனால ஒரு ஹீலிங்காக அவ போயிருக்கா. அவ வரத்துக்கு முன்னாடியே கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறேன். நீங்க எதுக்கு லவ்லாம் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா கல்யாணமே பண்ணுங்க அப்படின்னு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பிரதீப் பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டாமா. அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம். நீ வந்துருமா, எல்லா ஏற்பாடும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தடபுடலா கல்யாண ஏற்பாடு எல்லாமே அவரே பண்றாரு. பிரதீப்புக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்னதான் மமிதாவ கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல. ஏன்னா ஃபோன் கால்ல பேசினா எந்த அளவுக்கு தெரியாது. நான் நேர்ல அவ கண்ண பார்த்து சாரி கேட்கணும் அப்படின்னு அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கல்யாண ஏற்பாடு வேற நடந்துட்டு இருக்கு. சோ கல்யாணம் கிட்ட நின்றதால மமிதாவும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துறாங்க. நம்ம பிரதீப்பும் அவளும் ஓகே சொல்றா, எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட கல்யாணத்தை அட்டெண்ட் பண்றாரு. ஆனா இங்க தான் கதையே மாறுது. எப்படி மமிதா ப்ரப்போஸ் பண்ணும்போது பிரதீப் வேணான்னு சொன்னாரோ, அதே மாதிரி தான் இப்ப மமிதாவும் வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப ரீசென்ட்டா பிரேக்கப்பால வெளியூருக்கு போய் நம்ம ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அந்த டைம்ல வேற ஒரு பையன அவங்களுக்கு புடிச்சு போகுது. என்னடா இது, போன மாசம் தான் என்கிட்ட லவ் சொல்லி நான் வேணான்னு சொன்னேன். அந்த சோகத்துல வேற ஒரு பையன புடிச்சிட்டாருன்னு சொல்லி கேட்டா, ஒரு அன்பு எங்க கிடைக்குதோ அங்க தான் மனசு தேடி போகும். சோ அத தான் மமிதாவும் சொல்றாங்க. பாவம் நம்பாளு எவ்ளோ கனவு கோட்டையோட எவ்ளோ ஆசையா இருந்தாரோ எல்லாமே தகர்த்தப்பட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணுக்கு புடிச்ச லைஃப அவ வாழட்டும் அப்படின்னு பிரதீப்பும் தான் லவ் பண்ண பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பையன கூப்பிட்டு நான் உங்கள சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு உண்மை காதல்னா சொல்லு உயிரே குடுக்குற அப்படின்னு டயலாக் எல்லாம் அடிச்சுட்டு அந்த மமிதாவையும் அவங்க லவ்வரையும் சேர்த்து வைக்க பார்க்கறாங்க. ஆனா இந்த விஷயம் ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடா இருந்தது. ஏன்னா நம்ம ஏன் கஷ்டப்பட்டுன்னு சேர்த்து வைக்கணும்? நேரா போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லு, அப்பா எனக்கு பிரதீப் கல்யாணம் பண்ண பிடிக்கலப்பா அப்படின்னு. அப்பவே உனக்கு அந்த பையனோட கல்யாணம் பண்ணி வச்சிராரு அப்படின்னு நம்ம பிரதீப் மோட்டிவேஷன் குடுக்க மமிதாவும் அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாரு. அப்பா எனக்கு பிரதீப்ப சுத்தமா பிடிக்கல. ஆரம்பத்துல அவள நான் லவ் பண்ணேன்னு தான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப எனக்கு வேற ஒரு பையன பிடிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. இப்போ உனக்கு பிரதீப் பிடிக்கல. பரவால்ல. யாரு லவ் பண்றியோ அந்த பையன கூட்டிட்டு வா. நானே உங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவா பேசுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அப்பாவும் பொண்ணும் என்ன பேசிக்கிறாங்களோ, அத நம்ம பிரதீப் வீடியோ கால்ல வேற பார்த்துட்டு இருக்காரு. சரி
அவங்க 2 பேரும் என்னதான் பேசுறாங்க அப்படின்னு. பிரதீப்புக்கு அப்படி ஒரு ஷாக்கு. அட பாவி மாமா, இப்படி உன் பொண்ணு யாரு வந்து சொன்னாலும் ஓகே சொல்றியா? நீ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது தான், இங்க தான் மாமா தன்னோட சுயரூபத்தையே காட்டுறாரு. சரிம்மா, நீ லவ் பண்றேன்னு சொன்னல்ல, அது நம்ம ஆளுங்களாமா அப்படின்னு சொல்லி அந்த பையனோட ஜாதியை கேட்கிறாரு. மமிதாவும் அவங்க வேற ஆளுங்கப்பா, வேற ஜாதின்னு சொல்லும்போது, ஆஹா அதுக்கு அப்பா ஒத்துக்க மாட்டோமா, நீ நம்ம ஜாதி உள்ள பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் பேசுறாரு. மமிதாவும், அப்பா இது 2025பா, இந்த காலத்துல போய் ஜாதி மதம்லாம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அப்பாக்கு அட்வைஸ் போட, அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ரொம்ப சிரிச்சு பேசுறதால எனக்கு காமெடின்னு நினைக்காத, ஆக்சுவலி வில்லனே நான் தான் அப்படின்னு மமிதாவோட அப்பா ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்றாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. பிரதீப்போட அம்மா கிடையாது, அவருக்கு மொத்தம் 2 தங்கச்சி. ஒருத்தங்க இறந்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க உயிரோட இருப்பாங்க. உயிரோட இருக்கிறவங்க தான் பிரதீப்போட அம்மா. இப்ப இறந்து போன தங்கச்சியை பத்தி பேசுவோம். சரத்குமார் சின்ன வயசுல இருக்கும்போது என் தங்கச்சியும் இந்த மாதிரி தான் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து நின்னா. அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், அந்த பையன் என்ன ஆளுங்க அப்படின்னு. அவ வேலை ஆளுங்கன்னு சொல்லிட்டா, ஒரு எப்படி தன்னோட தாழ்த்தப்பட்டவங்கள நம்மளால கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு என் தங்கச்சியை நான் போட்டு தள்ளிட்டேமா. என் தங்கச்சி போட்டு தள்ளிட்டு அவளோட ஞாபகமே என் வீட்டுக்கு பக்கத்துல என் தங்கச்சி ஒரு நினைவிடமும் கட்டி அவளையே நான் தினமும் சாமியா கும்பிட்டு இருக்கேன். என் தங்கச்சியை கொலை பண்ண தெரிஞ்ச உனக்கு உன்னை கொலை பண்ண தெரியாதம்மா அப்படின்னு சரத்குமாரும் இப்பதான் தன்னோட சுயரூபத்தையே காட்டுறாரு. இன்னொரு பக்கம் இங்க நடக்கிற விஷயத்த எல்லாமே பிரதீப் வீடியோ காலையும் பார்த்துட்டு இருக்காரு. மமிதாக்கு பயங்கர ஷாக், ஆக எங்க அப்பா இப்படிப்பட்டவனா அப்படின்னு. வேற வழியே கிடையாது, வேற ஒரு பையனை லவ் பண்றேன், அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா அவனோட உயிருக்கு ஆபத்து. இப்ப பிரதீப்பையும் நான் லவ் பண்ணல, பிரதீப்பையும் நான் கல்யாணம் பண்ண முடியாது. இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நடக்கிற விஷயத்துல வீடியோ காலை பார்த்துட்டு இருந்த பிரதீப்பும், ஆஹா இவனையும் உன் பொண்ணை போட்டு தள்ளுறான் போல அப்படின்னு வாண்டடா உள்ள போய், மாமா இதெல்லாம் பிராங்க் மாமா, எங்க கம்பெனி மூலியமா உங்களை பிராங்க் பண்ணோம் அப்படின்னு இப்ப நடந்த விஷயத்த எல்லாமே ஒரு சட்டப்பா வந்து பிரதீப் சொல்லும்போது, அப்படியே மாப்பிள நானும் பிராங்க் பண்ண மாப்பிள அப்படின்னு மாமாவும் தான் சொன்ன விஷயம் எல்லாமே பொய்ன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா தான் பொண்ணு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னும் மாமா சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னும் 2 பேருக்குமே மாறி மாறி தெரியும். ஆனா அவங்களுக்குள்ளே நான் பொய் சொன்னேன், நான் பிராங்க் பண்ணேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துல அந்த விஷயத்த கடந்து போக பாக்குறாங்க. அப்பதான் பிரதீப் ஒரு யோசனை சொல்றாரு, நீ நிஜமாலுமே உங்க அப்பா கிட்ட போய் நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா உன்னையும் அந்த நீ லவ் பண்ற பையனும் 2 பேத்தையுமே சாவடிச்சு தான் அவன் மறு வழியே பார்ப்பான். வேற வழியே கிடையாது. உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணி வரவை, நம்ம நைட் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டே ரிசப்ஷனும் நடக்குது பிரதீப்புக்கும் மமிதாக்கும். அதே சமயம் மமிதாவோட காதலனும் அந்த ரிசப்ஷனுக்கு அட்டென்ட் பண்றாரு. இவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு. அப்பதான் மமிதாவோட லவ்வரும், சரி நம்ம வேற வழி இல்ல, நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவர் ஒரு யோசனை சொல்றாரு. உடனே சரத்குமார் மாமாவும் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, மாப்பிள்ள இங்க பாருங்க மாப்பிள்ள, இவர் தான் ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர், இவரு கர்நாடகா மினிஸ்டர் அப்படின்னு எல்லா ஸ்டேட்ல இந்த மினிஸ்டரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா நம்ம மாமாவே ஒரு பால்வரைத்துறை அமைச்சர் தான். சோ அமைச்சருக்கு எல்லா மாநில இருக்கிற அமைச்சருக்கும் ஒரு லிங்க் இருக்கும். சோ எல்லா மாநிலத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு சரத்குமார் மாமா. இதையும் தாண்டி இவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எங்க போனாலும் அங்கேயே அவங்களுக்கு சாவு. வேற வழியே இல்ல, நம்ம வெளிநாடு போயிடுவோம் அப்படின்னு பிரதீப் ஒரு யோசனை சொல்றாரு. அப்பதான் வெளிநாடு போகலாம்னு சொல்லி பார்த்தா விசா வேணும். சரி விசாவே இல்லாத நாடு எது? தாய்லாந்து. தாய்லாந்துக்கு போனா ஒரு கொஞ்ச நாளைக்கு விசா இல்லாம இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. ஆனா அதுக்கு பாஸ்போர்ட் வேணும். மமிதா கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு, ஆனா மமிதாவோட லவர் கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. அப்பவே பிரதீப்க்கு இன்னும் 2 கோவம் அதிகமாகுது. ஏன்டா உன்னால ஒரு பாஸ்போர்ட் கூட எடுத்து வைக்க முடியாதுல, நீ தான் லவ் பண்ற அப்படின்னு அங்கேயே திட்டுறாரு. வேற வழியே கிடையாது, உங்களால எனக்கு எந்த உதவியுமே பண்ண முடியாது அப்படின்னு ரிசப்ஷனுக்கு வேண்டா வெறுப்பா மமிதாவும் பிரதீப்பும் வந்து நிக்கிறாங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியல. வேற இடத்துக்கு போனாலும் மாமா வந்து வெட்டுவாரு, வெளிநாட்டுக்கு போனாலும் இவங்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல. இப்ப எங்க தான் இவங்க போய் பாதுகாப்பா தங்குறது, எப்படிதான் அவங்க ஓடி போறதுன்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம். அப்பதான் நான் ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு மமிதாவோட லவரே வந்து பிரதீப் கிட்ட ஒரு யோசனை சொல்றாரு. இங்க பாருங்க ப்ரோ, ஏன் நம்ம வேற எங்கன்னா போய் ஓடி போகணும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாஸ்போர்ட் வரதுக்கு ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் இவங்க சமாளிக்கணும்னா நீங்க மமிதாவே கல்யாணம் பண்ணிக்கங்க. சும்மா ஒரு பொய்யே கல்யாணம் பண்ற மாதிரி நடிங்க, அதுக்குள்ள நான் பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணிட்டு நான் மமிதாவை கூட்டிட்டு போயிடுவேன், அது வரைக்கும் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த பையனும் கெஞ்சி கேட்கறான். பிரதீப் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்டா தாலி கட்டுறதுனால நீ கூட்டிட்டு போவே அப்படின்னு, இந்த மானங்கட்ட விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆக தான் பாக்குறாரு. ஆனா மமிதாவும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பிரதீப்பாலையும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தாங்க. இப்ப அவளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இவரால எப்படி விட்டுட்டு போக முடியும்? சரிமா நான் உனக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்னு மறுநாளே மமிதாவுக்கும் பிரதீப்புக்கும் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகுது. ஆனா இவங்க 2 பேருமே வேண்ட வேறுப்பா தான் கல்யாணம் பண்றாங்க. ஒரு நாடக காதல் மாதிரி தான் நடக்குது. இதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரோட ஃபேமிலிக்கு பயங்கர சந்தோஷம். இன்னொரு பக்கம் சரத்குமார் மாங்கரும் அப்படி ஒரு சந்தோஷப்படுறாரு. தனியா இவங்களுக்கு ஒரு வீடெல்லாம் வேற செட் பண்ணி கொடுத்து எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு. எனக்கு 10 மாசத்துல ஒரு குழந்தைலாம் வேணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இப்படியே பாஸ்போர்ட்டும் ரெடி பண்றாங்க. மாதங்களும் அப்படியே ஓடுது. அப்பதான் தாய்லாந்து போகணும்னா மெடிக்கல் சர்டிபிகேட் தேவை. சரி எல்லா சர்டிபிகேட்டும் ரெடி பண்ணி விசா ஆபீஸ்க்கு போய் நின்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். மமிதா கர்ப்பமா இருக்காங்க. அங்கதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. என்னடா பிரதீப்புக்கும் மமிதாக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, ஒருவேளை அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணி கர்ப்பமா இருப்பாங்களா, ஒருவேளை மமிதாக்கும் அவங்களோட லவருக்கு ஏதாவது ஒரு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் மமிதாவே ஒத்துக்கிறாங்க, நானும் லவரும் சேர்ந்து தான் அதை பண்ணோம், இதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி. பிரதீப்பால அதை தாங்கவே முடியல. அடி பாவி, என் உயிரை பணைய வச்சு என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி உனக்காக நான் எல்லாமே பண்றேனே, ஆனா நீ என்னன்னா உன் காதலன் கூட இப்படி ஜாலியா இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு டென்ஷன் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க கர்ப்பமா இருக்கிறதால இவங்களால தாய்லாண்டும் போக முடியாது, மமிதாவும் தன்னோட காதலனும் வெளிநாட்டுக்கு போகாம ஒன்னாவும் வாழ முடியாது.
அப்பதான் பிரதீப் ஒரு யோசனை சொல்றாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த குழந்தைய நம்ம கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது தான், அங்க டாக்டர் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த குழந்தைய நம்ம கலைச்சிருவோம். ஆனா மமிதாவோட பாடி கண்டிஷன் அந்த அளவுக்கு சரியில்ல. இப்ப நம்ம அபார்ஷன் பண்ணனா, இதுக்கப்புறம் மமிதாவால குழந்தை பெத்துக்கவே முடியாது. சோ டாக்டர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது பிரதீப்புக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. ச்சே நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உங்கள காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த குழந்தைய கலைக்காம மமிதாவும் அந்த குழந்தைய பெத்தெடுக்க ரெடி ஆயிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் மாமாவுக்கும் தெரிய வந்துருது. உடனே ஆஹா மருமகனே என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை குடுத்துறீங்க அப்படின்னு தாங்குறாரு தன்னோட பொண்ண. குழந்தை இன்னும் 10 மாசத்துல ரெடி ஆகும். அதுக்குள்ள நான் எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு சரத்குமார் மாமா. இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லக்க. காலம் ஓடுன ஓட்டம் தெரியாம இப்படியே 10 மாசம் போயிடுது. கடைசியா மமிதாக்கும் ஒரு ஆண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்து அப்படியே பிரதீப்ப சாயல இருக்கப்பா, அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அட பாவீங்களா, நிஜமான அப்பா வேற ஒருத்தன். நான் தாலி கட்டின ஒரே ஒரு பாவம் தான் பண்ண, இப்படி எல்லா பழியும் என் மேல சுமத்திறீங்களா அப்படின்னு பிரதீப்புக்கு அடிமேல அடியா விழுந்துட்டே இருக்கு. சரி கடைசியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருது. இப்ப ஃபாரின் போகிறதுக்கான ஒரே ஒரு தடைய வந்து இவங்க கர்ப்பமா இருக்கிறது தான். குழந்தையும் பிறந்தாச்சு. அந்த குழந்தையும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும், நம்ம தாய்லாந்து போய் நல்ல ஒரு வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு மமிதாவும் அவங்க காதலனும் இவங்க 2 பேருமே ஆசைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இருக்க பிரதீப்பும் மமிதாவோட குழந்தைய தான் குழந்தையா அவர் பாக்குறாரு. தாலி வேணா இவர் கட்டிக்கலாம், ஆனா குழந்தை வேற ஒரு தேர்து. ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா தான் இது இருக்கு. ஆனா என்னதான் பிரதீப் இதை அசால்ட்டா எடுத்திருந்தாலும் அவர் மனசுக்குள்ளேயும் ஒரு வலி ஒண்ணு இருக்கு. தான் காதலிச்ச ஒரு பொண்ணு வேற ஒருத்தனை காதலிக்கிறா, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப வேற ஒருத்தன் மூலியமா குழந்தையும் பெற்றுக்கிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ தான் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணுக்கு என்ன ஆசையோ அந்த ஆசையை நிறைவேற்றத்தான் உண்மையான ஒரு காதலோட வேலை அப்படின்னு எல்லா மாலுமே அந்த பொண்ணுக்கு அவர் பண்றாரு. ஆனா இது எல்லாமே பிரதீப்போட ஃப்ரெண்டால பாத்துட்டு இருக்க முடியல. ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தன் குழந்தைய பெக்கறான், அந்த குழந்தைக்கு நீ வந்து டைப்பர் மாட்டி விட்டுட்டு இருக்கேடா அப்படின்னு எல்லா நடந்த விஷயத்த எல்லாமே போய் மமிதா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆரம்பத்துல என்னமோ உன் காதல் பிரதீப் வேணான்னு தான் சொன்னான், ஆனா உன்னோட ஃபீலிங் அவன் புரிஞ்சுக்கிட்டு அவனும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் தன்னோட லவ் வந்து சொல்லும் போது நீ வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்ன. சரி உன்னை மதிச்சு அந்த பையன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டான். நீ எல்லாமே பண்ணிட்டு கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியே இல்லாம நீ தாய்லாந்து கிளம்பி போற பத்தியா, நீ தாம உண்மையான பெண் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டும் வேற கலாய்ச்சி விட்டுறாரு. மமிதாக்கு ஒரே ஃபீலிங்ஸா போயிடுது. ஆஹா நம்ம பிரதீப்போட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோமே, ஆரம்பத்துல நான் அவனை லவ் பண்ணான் தான், ஆனா அவனும் என்ன லவ் பண்ணிருக்கான், இந்த நாள் இத்தனை விஷயம் எனக்கு தெரியாம போயிருக்கே அப்படின்னு மமிதாவும் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல பிரதீப் தன்னோட லவ் சொல்லும் போது நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் சும்மா அவனை பிராங்க் பண்ண அப்படின்னு சொல்லி விளையாடி இருப்பாரு. தன்னோட காதல சொல்லும் போது கூட தான் பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னு முடிச்ச பார்த்து தான் இந்த பிரச்சனை இன்னும் 2 அதிகமாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல மமிதா என் மேலயும் தப்பு இருக்கு, பிரதீப் எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கான், நான் அவரோட வாழ்க்கையை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு தான்ப்பா நான் இங்க இருந்து தாய்லாந்துக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு தாய்லாந்து போவாம பிரதீப் கூட சண்டை போட்டு இங்க பாரு நம்ம 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம், ஆனா உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என் லைஃபை பார்ப்பேன், நான் உன்னை மட்டும் தனியா விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு தாய்லாந்து போகாம உள்ளூர்லயே இருந்து நம்ம பிரதீப்புக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பாக்குறாங்க. மேட்ரிமோனில ஏகப்பட்ட பெண்களை பாக்குறாங்க, ஆனா எந்த பொண்ணுக்குமே பிரதீப்பும் பிடிக்கல, பிரதீப்புக்கு பெண்களுக்கும் பிடிக்கல. ஏன்னா உண்மையா சொல்லியே அவங்க கல்யாணம் பண்றாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம அது வேற ஒரு கதை, இவ வேற ஒருத்தி லவ் பண்றா, அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு கதை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் உண்மையா சொல்லிடுறாங்க. கடைசியா பிரதீப்புக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்கணும்னா மமிதாக்கும் பிரதீப்புக்கும் டைவர்ஸ் நடந்தாகணும். சோ அதனால டைவர்ஸுக்குலாம் வர அப்ளை பண்றாங்க. ஒரு பக்கம் பொண்ணு தேட ஒரு பக்கம் டைவர்ஸ் அப்படின்னு ரொம்பவே ஒரு மானங்கட்டத்தனமா தான் அந்த காதல் போகுது. கடைசியா பிரதீப்புக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு கிடைக்குது. அவர் நடத்திருக்கிற சர்ப்ரைஸ் கம்பெனில ஒரு பொண்ணு வேலை செய்வாங்க. அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மமிதா செட் பண்ணி விடுவாங்க. ஆனா அது கூட பிரதீப்போட வேலை தான். இவன் என்னடா எனக்கு பொண்ணு பாக்குறா அப்படின்னு சொல்லி ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, இவளும் தாய்லாந்து போக மாட்டா, சரி நானே ஒரு பொண்ணை செட் பண்ணி அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு கூட வேலை செய்யற பொண்ணையே செட் பண்ணி நீ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதை கேட்ட உடனே மமிதாவும் இப்ப தாய்லாந்து கிளம்பி போயிடுவா, அவளாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு டிராமாவா பண்ணுவாரு. சோ இப்போ அந்த பொண்ணு எனக்கு பிரதீப்ப பிடிச்சிருக்குன்னு அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொல்ல மமிதாவும் ஆஹா இவனுக்கு லவ் செட் ஆயிடுச்சு, உன் வாழ்க்கை செட் ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் தாய்லாந்து கிளம்பி போறேன்டா அப்படின்னு அவங்களும் கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. கடைசியா இவங்க 2 பேருமே டைவர்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க. நம்ம மாமாவும் ஒரு அமைச்சர், அமைச்சருக்கு ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணா கூடமா தெரியாது, அமைச்சருக்கு விஷயம் போகுது. அவரும் தன்னோட பொண்ணை கூப்பிட்டு ஏமா டைவர்ஸ்லாம் அப்ளை பண்றீங்க, என்னதாமா பிரச்சனை அப்படின்னு லேசா கழுத்தை பிடிச்சி கேட்கிறாரு. உண்மையை சொல்லல கொன்றுவோம் அப்படின்னு. கடைசியா பிரதீப் உள்ள வந்து மாமா நான் தான் மாமா அந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன், உன் பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் வெறுத்துட்டேன், சலுத்து போச்சு அப்படின்னு சொல்லி இல்லாத போய் எல்லாம் சொல்லி பயங்கரமா அடி வாங்குறாரு. ஏன்டா என் பொண்ணே நீ தப்பா பேசுவியா, உனக்கு தெரியுண்டா உன்னை பத்தி அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாரு. கடைசியா ஒரு கட்டத்துக்கு மேல மமிதா பண்ண எல்லா தப்பையும் மறைச்சு பிரதீப் நான் தான் எல்லா தப்பையும் பண்ண அப்படின்னு மாமா கிட்ட ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. மாமாவும் பயங்கரமா அடிச்சு அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல மமிதா கிட்ட போய் நீ எதுக்கும் கவலைப்படாத செல்லம், நம்ம ஜாதியிலே வேற ஒரு பையனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இவனை நீ விடுத்துல அப்படின்னு டைவர்ஸுக்கும் அப்ளை பண்றாரு. ஆனா இந்த டைவர்ஸ் வெறும் சாதாரண டைவர்ஸ் கிடையாது, அந்த பிரதீப் எல்லா பிரச்சனை நான் அவனையும் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு பிரதீப் சாகடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாரு சரத்குமார் மாமா. மமிதாக்கு ஒரே ஷாக், அடப்பா ஏன்டா அப்படி ஜாதி வெறியில புடிச்சு அலையிற, நிஜமாலுமே எல்லா தப்பும் நான் தாண்டா பண்ணேன், நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணேன், அவன் மூலியமா தான் அந்த குழந்தைய
பெத்தேன். இதுக்கும் பிரதீப்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. சரத்குமார் மாமாக்கு இன்னும் 2 ட்விஸ்ட் அதிகமா போயிடுச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பிரதீப்ப சாவடிக்காம நீ யார லவ் பண்றியோ நான் அவன சாவடிக்கிறேன் அப்படின்னு அவன சாவடிக்கிறதுக்கான ஆட்கள அனுப்புறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் ஒன்னையும் சாவடிக்க மாட்டேன். உங்க 2 பேத்துக்கும் பொறந்துச்சு பாரு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய சாவடிக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஆள் நடமாட்டமில்லாத இடத்துக்கு அந்த குழந்தைய கொலை பண்றதுக்காக போறாரு சரத்குமார் மாமா. இன்னொரு பக்கம் பிரதீப்பும் சரத்குமார் மாமா செட் பண்ண ஆளுங்க எல்லாமே அடிச்சு போட்டுட்டு அவருக்கு விஷயம் தெரிய வருது இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவர் கிளம்பி போறாரு. ஆனா சரத்குமார் மாமா கன் எடுத்து குழந்தையோட நெத்தியில வைக்கும்போது திடீர்னு இடி மின்னல் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. இது அவருக்கு 2வது அட்டாக். அங்கேயே அவரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. இப்ப அப்படியே மறுநாள் காலையில எழுந்துச்சு பார்த்தா சரத்குமார் மாமா ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்கிறாரு. ரொம்ப நன்றி டாக்டர் என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க பாருங்க சார், உங்க உயிரை நான் காப்பாத்தல, உங்க பேர குழந்தை தான் உங்களை காப்பாத்திருச்சு. நீங்க மயக்கத்துல கிடக்கும்போது அந்த குழந்தை என்ன நினைச்சுன்னு தெரியல. உடனே அங்க இருந்து தவழ்ந்து போய் ரோட்டுக்கு ஓடி போயிருச்சு. ஒரு குழந்தை ரோட்ல இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாமே இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. உடனே எல்லாருமே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. அந்த குழந்தையால தான் இப்ப நீங்க உயிரோட இருக்கிற டாக்டர் சொல்லும்போது சரத்குமார் மாமனுக்கு பணத்தப்ப எல்லாமே நினைச்சு பாக்குறாரு. ஆஹா நான் இவ்வளவு கெட்டவனா இருந்திருக்கனே, ஒரு குழந்தைய நான் கொலை பண்ண போய் இப்ப அந்த குழந்தைய நான் காப்பாத்திருக்க அப்படின்னு பணத்தப்ப எல்லாமே உணர்ந்து அவரையும் தன்னை மாத்திக்கிறாரு. உடனே சரத்குமார் மாமாவும் தன்னோட பொண்ணை கூப்பிட்டு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருமா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அந்த பிரதீப்பை விட்டுத்தலமா, நீ யாரை லவ் பண்றியோ அவங்க கூடயும் நான் சேர்த்து வைக்கிறேன், அது மட்டும் இல்லாம 2 பேத்துக்கு நான் கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மாமாவும் மனசு மாதிரி தன்னோட பொண்ணோட காதலுக்கு ஓகே சொல்லி அந்த பையனை இப்ப கல்யாணம் பண்ணியும் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பிரதீப்போட வாழ்க்கை ரொம்ப அனாதையாயிடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். நிஜமாலுமே சரத்குமார் மாமா காப்பானது அந்த குழந்தை கிடையாது. நம்ம பிரதீப் தான் அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவரு வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்திருப்பாரு. கடைசியில இவரே ஒரு பிளான் பண்ணி குழந்தை தான் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி சரத்குமார் மாமாவோட மனசையும் மாத்திருப்பாரு. சோ கடைசியில மமிதா அவங்க ஆசைப்பட்ட காதலோட ஒன்னா சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பிரதீப்போட வாழ்க்கை ரொம்ப அனாதையா ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல எந்த கம்பெனியில வேலை செய்யற பொண்ணு நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நடிச்சுச்சோ வேற வழியே இல்லாம அந்த பொண்ணையே அவர் கல்யாணம் பண்றாரு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி அவங்களும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழ்றாங்க. ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்காக அந்த பொண்ணையும் இந்த பையனை சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பாடுபடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணு வந்து நான் இவன் வாழ்க்கையை நாரடிச்சுட்டு நான் ஏன்டா வேற ஒருத்தன் கூட போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு இந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையை செட் பண்றதுக்காக துடிக்குது. இப்ப அந்த பொண்ணு அவளோட காதலனும் இப்ப இந்த பையன் இவனோட காதலியும் 2 பேருமே தனித்தனியா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழ்றாங்க. சோ இதோட இந்த டியூட் படத்தோட கதையும் முடிக்குது. இந்த படத்தோட கதை ஜென்சி காதலை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்படி மாறுபட்ட ஒரு விதத்துல இந்த காதல் இருக்குமா, நிஜமாவே ஜென்சி காலகட்டத்துல இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா தான் இருக்கு. சோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஆனா ஓரளவுக்கு லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் இருந்தா சோ மறக்காம அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். சோ டியூட் படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.